வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீக் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைரக்ஷன் அப்படி ரீசனிங்கில் டைரக்ஷன் ஒரு சாப்டர்லேருந்து அதனுடைய டைரக்ஷன் சாப்டர்லேருந்து அதோடைய கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம ஆன்சர்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்ருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எவ்ரிடே மார்னிங் 10 o'clock யூடியூப் மூலமாக நீங்கள் வீடியோவில் புது ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டுவர்ட்ஸ் த சவுத் ஃபார் 12 meter டு ரீச் த பாயிண்ட் பி. Then he stands right and walks for 10 meter to reach the point C. Then he turns right and walks for 12 meter to reach point D. Then how far was Vijay from his starting point? அப்படிங்கிறது. ஸோ விஜய்ங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரம் பாயிண்ட் ஏல இருந்து சவுத்துக்கு போகிறார். ஏல இருந்து சவுத்துக்கு 12 meter ரீச் ஆகிறார். 12 meter போகிறார். அப்போ ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸோ எத்தனை மீட்டர்? 12 meter. எஸ், 12 meter போகிறாரு. இந்த பாயிண்டோட பி. இந்த பாயிண்டோட நேம் பி அப்படிங்கிற பாயிண்ட் ரீச் ஆட் பண்ணிட்டார். தென் ஹி டர்ன்ஸ் ரைட் சைடு டர்ன் ஆகிறார். அப்போது ரைட் சைடுனா பொதுவாக இங்கேருந்து போகிறவங்களுக்கு இது லெஃப்ட் சைடாக இருக்கும், இது ரைட் சைடாக இருக்கும். இது லெஃப்ட் சைடாக இருக்கும், இது ரைட் சைடாக இருக்கும். அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இங்கே ரைட் சைட்னா இந்த டைரக்ஷனில் திரும்புவார். ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் ஃபார் 12 meter. ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் ஃபார் 10 meter. அப்போது இதுலேருந்து கரெக்டாக 10. இந்த 12 கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 10 அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 10 அதோட கம்மியாக இருக்கும். 10 meter டு ரீச் த பாயிண்ட் சி. அப்போ இந்த பாயிண்ட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் ஹி டர்ன்ஸ் ரைட். அப்போது இந்த டைரக்ஷன் இருக்கிறவங்க இதான் ரைட் சைடு, இதான் லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் சைடுனா இந்த டைரக்ஷன் மறுபடியும் நார்த்தை நோக்கி தான் அவங்க போவாங்க. தென் ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் ஃபார் 12 meter. அப்போ 12 meter கரெக்டாக இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் மேலே அதே அளவுக்கு இந்த சைடில் என்ன இருக்கோ அதே அளவுக்கு தான் போகிறார். அப்போ இந்த பாயிண்ட் 12 meter. ஸோ இந்த பாயிண்ட் அவர் டின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் அவங்க டின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹவு ஃபார் வாஸ் விஜய் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, எண்டு பாயிண்ட் இங்கே. ஸோ ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் பாருங்கள், 4 சைடுமே ஈக்குவல். இது 12, இது 12, இது 10. கண்டிப்பாக இது 10 இருக்கும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ அண்ட் எண்டு பாயிண்ட் டி என்னுடைய டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்காங்க. ஸோ ஆன்சர் 10 meter இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ நாளைக்கு வேறு ஒரு ஷார்ட்கட்டோட வெயிட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.